ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது லேடி கிரிகோரி எழுதின தி ரைசிங் ஆஃப் த மூன்கிற ஒன் ஆக்ட் பிளே. இந்த பிளேயில் வர இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னு பார்த்தா 3 ஐரிஷ் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அண்டு ஒரு ரேகடு பர்சனும், அதாவது கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸை வியர் பண்ண பர்சனும் இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர் சர்ஜென்ட்டாகவும் அண்டு ரேகடு பர்சனாக ஜிம்மி வேல்ஸுங்கிற பர்சனும் வருவாங்க. இது ஒரு ஐரிஷ் பர்சனுடைய நாட்டுப்பற்ற வெளிக்கொண்டு வர மாதிரியான பிளேவாக இருக்கும். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நிலவொளி பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நைட்டில் ஐரிஷ் கப்பல் துறைமுகத்தோட உயரமான பகுதியில் 3 ஐரிஷ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. பட் அவங்க ஐரிஷ் பர்சனாக இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை அவங்க இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படுற ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதோட அவனுடைய ஃபோட்டோவையும் நிறைய நோட்டீஸாக மேக் பண்ணி சிட்டி ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பாங்க. அவனை பிடிச்சு தர்றவங்களுக்கு 100 பவுண்டு ரிவார்டும் ஒருவேளை ப்ரொமோஷனும் தரலாம்ங்கிற நம்பிக்கையோட இந்த 3 பேரும் அவனை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த கிரிமினல் சைடு தவழ்ந்து போய் தப்பிச்சிருக்கலாம்னு நினைப்பாங்க. அதனால் அந்த டீமில் இருந்த சர்ஜென்ட் மற்ற 2 பேரையும் லேண்டனோட மற்ற சைடில் பார்க்க சொல்லிட்டு இவரும் சீயோட எட்ஜில் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போது அந்த சர்ஜென்ட்டை பழைய ட்ரெஸ் வியர் பண்ண ஒருத்தன் கடந்து போக ட்ரை பண்ணுவான். அவனை அந்த சர்ஜென்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது அவன் இங்கே வர சைலர்ஸ் கிட்ட தன்னோட பாடல்களை சேல் பண்ணுறதா சொல்லுவான். அதோட அவன் தன்னோட பெயரை ஜிம்மி வேல்ஸ்னும் அவன் ஒரு கவிதை பாடகனும் தன்னை அறிமுகப்படுத்திக்குவான். அவன் மேலும் கடல் பகுதியை நோக்கி போக ட்ரை பண்ணும்போது சர்ஜென்ட் அவனை ஸ்டாப் பண்ணி இந்த பிளேஸை விட்டு டவுன் சைடு போன்னு சொல்லுவார். அவன் ஆஃபீஸர்ஸோட கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக ஒரு சில ப்ராட்டஸ்டான, அதாவது கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான பாடல்களை பாடுவான். பட் அந்த சர்ஜென்ட் அந்த ஏரியாவை கிளியராக வச்சுருந்தா தான் தப்பிச்சு போன அந்த பிரிசனர் வந்தால் ஈஸியாக பிடிக்க முடியும்னு அந்த பர்சனை அங்கே இருந்து போக சொல்வான். பட் அந்த பர்சனும் போகிற மாதிரி மூவ் பண்ணிவிட்டு அந்த போஸ்டரை பார்த்த உடனே அந்த போஸ்டரில் இருக்க முகத்தை தனக்கு தெரியும்னு சொல்லுவான். அதனால் சர்ஜென்ட் அவனை அங்கே இருந்து அனுப்பணுங்கிற மைண்டை மாற்றிக்கிட்டு அவன்கிட்ட தப்பிச்சு போனவனை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலான்னு பேசுவான். அவன் அந்த போஸ்டரில் இருக்க பர்சன் டார்க்காக இருப்பான்னு டேஞ்சரஸான பர்சன்னு சொல்வான். அதோட அவன் மிகுந்த உடல் வலிமை மிக்கவன்னும் சொல்வான். அண்டு அந்த பர்சன் எல்லா வகையான வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணுறதுல கை தேர்ந்தவன்னும் அவன் இதே மாதிரியான ஒரு நில ஒளியில் ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் மர்டர் பண்ணதா சொல்லுவான். பயந்து போன சர்ஜென்ட் அந்த பர்சன் கூட இருக்கேன்னு விருப்பப்பட்டதால் எஸ்கேப் ஆன பர்சனை கண்டுபிடிக்க ஹெல்ப்பாக இருக்கும்னு கூடவே வச்சுக்குவான். சர்ஜென்ட்டும் அந்த பர்சனும் அங்கே இருக்க பேரல் மேலே 1/1 உட்கார்ந்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாவை அவங்க ஃபுல்லாக பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க. அப்போது சர்ஜென்ட் போலீஸ் ஒர்க்குங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க்குன்னும் அண்டு ஃபேமிலி மேனுக்கு இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒர்க்குன்னு சொல்வான். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதிகமாக பயங்கரமான டேஞ்சரஸான மிஷனில் போராடுறதாகவும் சொல்வான். சர்ஜென்ட்டோட புலம்பலை கேட்டுட்டு அந்த பர்சன் லவ்வர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஐரிஷ் கண்ட்ரி சைடை பற்றின ட்ரெடிஷ்னல் சென்டிமெண்டல் சாங்கையும் ஐரிஷ் சுதந்திரத்துக்காக கவிதைகளை பாடினதால் ஒடுக்கப்பட்ட லெஜெண்டரி பர்சனான கிரானுவல்ங்கிற பெண்ணை பற்றியும் பாடுவான். உடனே சர்ஜென்ட் அவன் பாடுறத ஸ்டாப் பண்ண சொல்லி, நீ ஐரிஷ் கண்ட்ரி பேஸ்டான பாடலை பாடுற, இங்கே ஏற்கனவே இங்கிலாந்துக்கும் அயர்லாண்டுக்கும் கலவரம் ஏற்படுற மாதிரி இருக்கு, உன்னோட பாடல் அதை மேலும் அதிகரிச்சிடும்னு சொல்வான். அப்போது அந்த பர்சன் இந்த பாடல் நான் ஆபத்தில் இருக்கும்போதும் தனிமையில் இருக்கும்போதும் தன்னோட ஸ்பிரிட்டுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும்னு சொல்வான். அதோட அவன் தன்னோட இதயத்து மேலே கையை வச்சு பயந்து போய் இருக்க என்னோட இதயம் அமைதி அடையணும்னா இந்த பாடல் தேவைன்னு சொல்வான். அந்த சர்ஜென்ட் இறக்கப்பட்டு அந்த பர்சனை பாட அனுமதிப்பான். அவனும் அதே பாடல்களை திரும்பவும் பாடுவான். பட் இந்த முறை அவன் பாடலை ஒரு சில மிஸ்டேக்ஸோட பாடுவான். பட் அந்த சர்ஜென்ட் அதை ரொம்ப நேர்த்தியாக சரி செஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ராப்பரான லைனோட பாடுவான். ஐரிஷ் மேனான அந்த சர்ஜென்ட் இங்கிலீஷ் ரூலர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாலும் அந்த கிளர்ச்சி பாடல் மேலே இருக்க தன்னோட நாலேஜை இமீடியட்டாக வெளிப்படுத்திடுவான். அதனால் அந்த பர்சன் சர்ஜென்ட்டுடைய யூத்ஃபுல் மெமரிஸை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவான். அந்த சர்ஜென்ட் ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஐரிஷ் பாடல்களையும் பாடுவான், இன்க்ளூடிங் கிரானுவலை பற்றியும் பாடுவான்.
அதோட அந்த பர்சன் ரகசியமாக சொல்கிற பாடல்களோட பெயர்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான பேட்ரியாட்டிக் பேலடை அந்த சர்ஜன்ட் பாடுவான். அந்த பர்சன் தப்பிச்சு போனவனும் சர்ஜன்ட்டும் ஃப்ரெண்ட்ஸான்னு சஜஸ்ட் பண்ணுவான். ஏன்னா யங்கர் டேஸில் ஒன்றா இருந்து இருக்கலாம்னு அவன் நினைப்பான். சர்ஜன்ட் அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லும்போது அந்த பர்சன் சர்ஜன்ட் இப்போவும் ஃப்ரீ அயர்லாண்டுக்காக பாடிக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டில் நீயும் ஒருத்தர்னு சொல்லுவான். பட் அவர் இப்போ பின்பற்றப்படுபவராக இல்லாமல் பின்பற்றப்பட்டவராக விதியால் மாற்றப்பட்டார்னு சொல்லி முடிப்பான். சர்ஜன்ட் தாம் போலீஸ் ஃபோர்ஸுக்கு போகலைன்னா மேரேஜ் பண்ணிக்காமல் குழந்தைகளும் இல்லாமல் அந்த தப்பிச்சு போன பர்சனோட ஒரு சில ரோல்ஸை சேஞ்ச் பண்ணிக்குவேன்னு சொல்வான். அப்போது அந்த சர்ஜன்ட் தண்ணியோட சப்தம் கேட்டு தன்னிலை மறந்த சிச்சுவேஷனில் இருந்து மீண்டு வந்துடுவான். அவன் அந்த தப்பிச்சு ஓடினவனை காப்பாற்றி கொண்டு போக ஆட்கள் வந்துட்டதாகவும் ஃபீல் பண்ணுவான். பட் அந்த பர்சன் சர்ஜன்ட் கிட்ட நீ இப்போ இருக்க மாதிரி இல்லாமல் பாஸ்டில் இரக்கமான ஐரிஷ் நேஷ்னலிஸ்டாக இருந்ததா வாதாடுவான். பட் இன்னமும் எப்படி நீ ஐரிஷ் பீப்புளுக்கு அகைன்ஸ்டாக இருக்க இங்கிலீஷ் லாவை செலக்ட் பண்ணுனேன்னு டவுட்டாக இருக்குன்னு சொல்லுவான். அப்போது அந்த பர்சன் தன்னோட விக்கையும் ஹேட்டையும் எடுத்துட்டு நான் தான் அந்த தப்பிச்சு ஓடின பர்சன்னு தன்னை வெளிக்காட்டிக்குவான். அண்டு அப்போது அந்த 2 ஆஃபீஸர்ஸும் வரும்பொழுது தன்னோட விக் அண்டு ஹேட்டை அவனுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு கிளம்புவான். அந்த 2 ஆஃபீஸர்ஸ் ஹெல்ப்புக்கு வரலாமான்னு சர்ஜன்ட் கிட்ட கேட்கும் பொழுது அந்த சர்ஜன்ட் அவங்கள வேணாம்னு சொல்லி லேண்டனோட வேற ஒரு சைடு போக சொல்லிடுவான். அந்த பர்சன் தன்னோட சிக்னல் சாங்கான ரைசிங் ஆஃப் த மூனுங்கிற சாங்கை பாடின உடனே அவனை மீட்டு கொண்டு போக வர பர்சன்ஸ் அங்கே வந்துடுவாங்க. அவனும் இந்த கொடுமையான ஆட்சி முறை கூடிய சீக்கிரம் தலைகீழாக மாறணும்னு சொல்லிட்டு அந்த போட்டில் ஏறி எஸ்கேப் ஆகிடுவான். அந்த சர்ஜன்ட்டும் அந்த மூன் லைட்டில் ரிவார்ட்ஸ் லாஸ்ட் ஆனதை பற்றியும் அந்த ரேகுடு பர்சன் தன்னை ஃபூல் பண்ணிட்டு போனதை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருப்பான். இதன் மூலமாக அந்த சர்ஜன்ட் உண்மையான ஐரிஷ் மேனுங்கிற தேசப்பற்று உடையவன்கிறதையும் வெளிக்காட்டி இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.